So first part of the video நம்ம வந்து punctuation marks ஓட ஒரு 5 different types of punctuation marks பார்த்தோம். So இந்த வீடியோவில் நம்ம வந்து அதோட continuation, that is another type of 5 different types of punctuation marks பார்க்க போகிறோம். So first இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். These are always written. So written statementsல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த punctuation marks. So let me come to the topic 1. So first colon பார்க்கலாம். ஸோ கோலன் அப்படின்னா நம்ம நார்மலாக A4 ஷீட்ஸில் எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இதில் எழுதும்போது டபுள் டாட் வைப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த டபுள் டாட் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் டாட் வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஷிப் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டென்ட் கொடுக்கறது தான் அந்த டபுள் டாட் மீன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டாட் வைக்கிறோம். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் இட் sails on ocean அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் gives an explanatory part for that particular word அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோலனோட மீனிங். ஓகே, ஸோ செமிகோலன் அப்படின்னா என்ன? செமிகோலன் அப்படின்னா as I said earlier, கோலன் அப்படின்னா கம்ப்ளீட் டபுள் டாட், செமி அப்படின்னா half of it. ஸோ 1 dot and 1 comma. ஓகேங்களா. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம்? லெட் மீ கன்சிடர் 2 sentences. I play football, I read book. ஸோ இந்த 2 சென்டென்சஸை நான் வந்து ஒன்றா புல்லட்டின்ஸாக எழுதலாம். லைக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் I play football, செகண்ட் பாயிண்ட் I read book அப்படின்னு எழுதலாம். ஆர் எல்ஸ் கம்மா போட்டும் எழுதலாம். rather if I used to place it in a single sentence, அதாவது ஒரே வரியில் இதை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? I play football dot comma and then I read book அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் கம்பைன்ஸ் த 2 sentences of different proportions. Okay, ஸோ நெக்ஸ்ட் our topic is question mark. ஸோ question mark நம்ம நார்மலாக கேள்வி கேட்கும்போது எல்லாமே நம்ம question mark போடுவோம் அந்த ரிட்டன் பார்ட்டில். ஸோ லைக் how do you do, what do you play? ஸோ அந்த மாதிரி நார்மலான விஷயங்கள் கொஷின்ஸ் எல்லாமே கேட்கும்போது கொஷின் மார்க் போடுவோம். நெக்ஸ்ட் we are coming to full stop. ஸோ ஃபுல் ஸ்டாப்க்கு ஆக்சுவலி இன்னொரு வேர்டும் இருக்குது. ஸோ இன்கேஸ் இஃப் யூ know it, you please place it in the comment box. சரிங்களா. ஸோ இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக முடித்த பிறகு if it is complete, then we can use that particular full stop. சரிங்களா. ஸோ ஐ மீன் லைக் what do you do அப்படின்னு நான் கொஷின் கேட்குறேன் அப்படின்ற பட்சத்தில் you answer like I play football. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சொல்ல விரும்பலை அப்படின்னா you can put a full stop there. Okay, so dot and then last we are coming to hyphen. So hyphen எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? Hyphen is similar to that of the colon, but it is quite difference கூட சொல்ல முடியாது. மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லா விதத்துலேயும் சிமிலர் தான். பட் இன்னொரு அடிஷ்னல் யூசேஜ் மட்டும் இருக்குது ஹைஃபனில். ஸோ அந்த அடிஷ்னல் யூசேஜ் முதல்ல சொல்கிறேன். இப்போ ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டுருக்கீங்க ரைட். ஸோ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ட்டு கடைசி நிமிஷத்தில் அந்த கடைசி பேஜ் ஆஃப் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் எழுத வரீங்க. பட் ரேதர் அந்த என்டர்டெயின் வரைக்கும் அங்கே எழுதிட்டீங்க. ENTERTAIN அப்படின்னு வரைக்கும் அங்கே எழுதிட்டீங்க. பட் MENT எழுத இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் we can go to the next word and put a dash, that is the hyphen and ment அப்படின்னு சொல்லிடலாம். MENT அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது ஒரு அடிஷ்னல் யூசேஜ். ரேதர் சேம் யூசேஜ் சிமிலர் யூசேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த கோலன் மாதிரியே நம்ம ஷிப்புக்கு எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ்பிளனரி சென்டென்ஸ் ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா we can use this particular hyphen. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 வீடியோவிலும் பார்த்தோம் அப்படின்னா about 10 punctuation marks நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த 10 punctuation marksம் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் ஸ்டஃப்ஸில் நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான punctuation marks. ஸோ if you have any doubts on these things, you can comment on the comment box and do like, share this video. Thank you.